கன்சர்ன் அகில உலக அளவில் செயல்பட்டு வரும் அமைப்பு. அதோடு சேர்ந்து ஒரு திட்டத்தை சிறு அளவில் அந்த ஈஸ்டர்ன் கேட் எண்டில், அதாவது நத்தத்திலிருந்து வெளியே அப்படியே போய் பாம்பே தாண்டி அது போகுது அந்த மலை தொடர்ச்சி. இந்த பகுதியில் உங்க ஊர்லயும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி, அதாவது அழிந்து வரும் இனங்கள், இப்ப அழிந்து வரும் இனங்கள்ல இதுல இருக்கிறவங்க யாராவது தேவாங்க பாத்துருக்கீங்களா? பார்த்தவங்க தேவாங்க எறும்பு தண்ணி எந்த ஊர்ல இருக்கு சார்? திருத்தணி சார். திருத்தணி. நான் வர்றேன் கேமராவோட. இப்ப கிடையாது சார். தேவாங்க மட்டும் இப்ப இருக்கு. அதே மாதிரி இந்த ஓணான், தவளை, இந்த இனங்கள் பூராமே அழிந்து இருக்கு. இப்ப இந்த இனத்துகள்ல அழிந்து வந்தா என்ன சார், செத்துட்டு போனா என்ன சார் அப்படின்னு நம்ம யாரும் இருக்க முடியாது. இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா தேவாங்க ஒரு அந்த காலத்திலேயே அது கிழக்கு திசையை நோக்கி அமரும்பாங்க. ராஜேந்திர சோழன் காலத்திலேயே கப்பல் அவர் இவ்வளவு வாயேஜஸ் மேற்கொள்ளும் பொழுது தேவாங்கோட தான் பயணிச்சிருக்காரு. கடல் கொள்ளையர்கள்லாம் இருக்காங்கல்ல, அதன் திசை கண்டுபிடிச்சு தப்பிக்க போறதுக்கெல்லாம் தேவாங்க வச்சுதான் போயிருக்கான். கிழக்கு திசையை பார்த்து போய் சேர்ந்திருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு சீரும் சிறப்பு உள்ள ஒரு தேவாங்க நம்ம ஊர்ல நம்ம ஏன் சார் ஒரு நிமிஷம் அதை ஏன் பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம தாவரத்துல நிலத்துல இருக்கிற பூச்சி இனங்கள்ல தீமை தரக்கூடிய பூச்சிகளை குறிப்பாக அடையாளம் கண்டு, அது நெல் வயல்லையா இருக்கட்டும், வயல்லையா இருக்கட்டும், காடுகள்லையா இருக்கட்டும், இந்த தீமை தரக்கூடிய பூச்சி இனங்களை அதுதான் பேலன்ஸ் பண்ணி அழித்து கொண்டு வருகிறது. இந்த தேவாங்க பல்வேறு நிலைகள்ல அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. தேவாங்க இல்லைன்னா அங்க விவசாயமே இல்லை. ஏன்னா தீமை தரக்கூடிய பூச்சி இனங்கள் அதிகரித்து விடும், இருக்கின்ற விவசாயமும் இல்லாமல் போய்விடும். அப்ப மரங்கள் போயிடுச்சுன்னா இந்த நீர்நிலைகள்லாம் இல்லை. அப்ப இந்த தேவாங்க நம்ம பாதுகாக்க வேண்டியது ஒரு கட்டாயமான சூழ்நிலையில் இருக்கோம். இதை பற்றி மலையில் உள்ள மக்கள், மாணவர்கள், இளைஞர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள், விவசாயிகள், சுயோதவி குழுக்கள் மற்றும் மூலிகை பொருட்கள் சேகரிப்பவர்கள், வேட்டையாடுபவர்கள், இவர்களெல்லாம் முக்கியமான ஒரு தொடர்பாளர்களாக கொண்டு அவர்களிடையே விழிப்புணர்வு, அதை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை செய்து வருகின்றோம். அதே போல எறும்பு தண்ணி இல்லைன்னு சொன்னா காடுகள்ல கரையானுடைய அதிகம் கூடிரும். கரையான் கூடிருச்சுன்னா அந்த காடோ வீடோ நாடோ எதுவுமே அந்த கரையானுக்கு அழிக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு. அப்ப அந்த எறும்பு தண்ணியையும் நாம் பாதுகாக்க வேண்டும். இந்த மாதிரி அழிந்து வரும் இனங்களை அடையாளம் கண்டு அந்தந்த இனங்களை அங்கங்கே இப்ப நரிக்கிறவர் அதை கதையை சொல்லி தாயத்து இருக்கு, பல்லு இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் அதை கொண்டுகிட்டு இருக்கான். அப்ப இந்த மாதிரி பல்வேறு சூழல்களில் இதை அழியாமல் பாதுகாத்து நமது விவசாயத்தை, நீர்நிலைகளையும், நாட்டையும் வீட்டையும் நாட்டையும் காப்போம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு திரு குருசாமி சார் அவர்களுக்கு நன்றி. ஒரு அயராத ஆராய்ச்சியாளர், தன்னார்வ